பண்ருட்டியில கள்ளக்காதல தட்டி கேட்ட மாமனாருக்கு மருமகளால நடந்த சம்பவம் தான் அந்த பகுதி மக்களையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த மாளிகம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் 70 வயசாகிற முந்திரி விவசாயி ராஜேந்திரன். 28ஆம் தேதி இவரும் தன் நண்பரும் சேர்ந்து மாளிகம்பட்டு சாலையில பைக்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் திடீர்னு அந்த வழியா கார்ல வந்த மர்ம கும்பல் அந்த பைக்கை வழிமறிச்சு ராஜேந்திரனை கடுமையா தாக்கியிருக்காங்க. பைக்கை ஓட்டிக்கிட்டு வந்தவர் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து தப்பிச்சு முந்திரி காட்டுக்குள்ள ஓடிட்டாரு. இந்த ராஜேந்திரன் மேல அந்த கார்ல வந்த மர்ம கும்பல் பெட்ரோலை ஊத்தி தீய வச்சிருக்காங்க. இதனால சூடு தாங்க முடியாத ராஜேந்திரன் நடு ரோட்ல அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கிறாரு. இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சியான அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் சேர்ந்து தீயை அணைச்சு காயமடைஞ்ச ராஜேந்திரனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு வந்த கடலூர் மாவட்ட போலீசார் சிசிடிவியை செக் பண்ணி அங்க வந்த காரோட உரிமையாளர் பார்த்திபன் என்பவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் விசாரணையில பாதிக்கப்பட்ட ராஜேந்திரனோட மகன் பூபதிக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஜெயபிரியா என்பவருக்கும் திருமணமாகி கணவர் இறந்த நிலையில ஏற்கனவே மேரேஜான மணிகண்டன் என்பவரோட இந்த ஜெயபிரியாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தன் மருமகளை ராஜேந்திரன் கண்டிச்சிருக்கிறாரு. இதனால கோவமான ஜெயபிரியாவும் மணிகண்டனும் சேர்ந்து பிளான் பண்ணி ராஜேந்திரன் பைக்ல போகும்போது இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. தான் மாமனாருக்கு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண சொந்த மருமகளையும் மணிகண்டனையும் இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க.